Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க. ஏபி அப்படிங்கிறது டைபோல். டைபோலோட ரெண்டு டைபோல் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2a, அதோட மிட் பாயிண்ட் வந்து O. ஸோ எல்லாமே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் லைனில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பி அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து பி அப்படின்னு ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பி அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R1. மிட் பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R. அண்ட் ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R2. அண்ட் இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்தால் இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். இவ்வளோ விஷயமும் நம்ம பிக்சர்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ளஸ் க்யூ சார்ஜால் பி அப்படிங்கிற பாயிண்டில் எவ்வளோ பொட்டென்ஷியல் உருவாகும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணோம். 1/4/ε0 Q/R1. ஸோ R1 அப்படிங்கிறது பிக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அப்போ அதே மாதிரி மைனஸ் க்யூ சார்ஜால் எவ்வளோ உருவாயிருக்கும் அப்படின்னா, சேம் வேல்யூ தான் உருவாயிருக்கும். ஆனால் சைன் மட்டும் எப்படி இருந்திருக்கும், மைனஸில் இருந்திருக்கும். ஸோ -1/4/ε0 Q/R2. ஸோ அந்த ரெண்டு சார்ஜ், அந்த சார்ஜுக்கும் பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து என்னது, R2. அதனால் அது R2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஏன் ஈக்குவேஷன் மைனஸ் வந்துச்சுன்னா, ரெண்டாவது டைமில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த ரெண்டு டைமையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். இது வந்து ஒரு சின்ன லாஜிக் தான். ஸோ இதை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி காமனாக இருக்கிறதெல்லாம் வெளில எடுங்க. we can get the equation 1.35. ஸோ இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, 1/R1க்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், 1/R2க்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வாங்க. கொசைன் லா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th மேக்ஸில் இருக்கா 12th மேக்ஸில் இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ கொசைன் லா இருக்கும். அந்த கொசைன் லா படி இந்த ஃபார்முலா வந்திருக்கும், இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கும். இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அல்லது மெமரி பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ரெண்டாவது ஸ்டெப் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு டேமையும் R2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ R2ஆல் டிவைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் R2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ரெண்டாவது டைமில் R2 இல்லை, அப்போ எதையும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டினாமினேட்டரில் R2 அப்படியே எழுதிக்கிறோம். மூணாவது டைமில் ஒரு R2 எழுதுவோம். கீழே ஒரு ஆரையும் மேலே இருக்கிற ஒரு ஆரையும் என்ன செஞ்சுக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், மேலே 2a cos θ/Rன்னு என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ எல்லா டைமையும் ஆரால் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போது எல்லா டைமையும் R2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு R2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அதுதான ரூல். ஸோ மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்போம், ஒரு டேர்மோட வேல்யூ மாறக்கூடாது அப்படின்னா அதே வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணி அதே வேல்யூவால் டிவைட் பண்ணால் அந்த டேர்மோட வேல்யூ என்னங்கிறது என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. இந்த லாஜிக் தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, அந்த டேர்மை இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷனில் எல்லா டேமையும் R2ஆல் என்ன செய்கிறோம், டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ மாறக்கூடாதுங்கிறதுனால ஒரு R2ஆல் வெளில என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் A²/R²ஓட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து நெக்லிஜிபிள், அந்த வேல்யூவை எடுக்கவே வேண்டாம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேமையும் தேர்ட் டேமையும் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இங்கே பாருங்கள், R1² இந்த ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க, A²/R² அப்படிங்கிற டேர்மை ரெண்டாவது டேர்ம் என்ன செஞ்சுருக்காங்க, நெக்லிஜிபிள் பண்ணிட்டாங்க.
விட்டுட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. அதை விட்ட பிறகு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா இப்படி மாறி இருக்கும். இதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்குறாங்க. ஸோ R1 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் R1, R ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் R, அண்ட் இந்த டேமுக்கு ஸ்கொயர் ரூட்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸோ அதனால் பவர் 1/2ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அங்கே ஸ்கொயர் வேல்யூ இல்லை. ஸோ இந்த டேமுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அது என்னவாயிரும், ஆட்டோமேட்டிக்காக பவர் 1/2ன்னு ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எல்லாத்துக்கும் ரெசிப்ரோக்கல் வேல்யூ என்னென்னு எடுத்துருக்குறாங்க, தலைகீழி. ஸோ இது 1/R1 மாறிடும், இது 1/R மாறிடும். இங்கே பவர் வேல்யூ மைனஸாக மாறும். ஸோ தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே மேக்ஸில் சின்ன கிளாஸில் நம்ம படித்த சின்ன சின்ன லாஜிக் தான். ஸோ இங்கே பவர் வேல்யூ இதுக்கு இந்த டேர்முக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட பவர் வேல்யூ என்னவாயிரும், மைனஸ் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் பைனாமியல் தேரம்னு ஒரு தேரம் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பைனாமியல் தேரம் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்முக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ பைனாமியல் தேரத்துப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ளை பண்ண பிறகு என்ன நடக்கும்னா, இந்த 2 டேர்ம் அப்படியே இருக்கும். அங்கெல்லாம் பைனாமியல் தேரம் அப்ளை பண்ணவே முடியாது. இந்த 2 டேர்முக்கு மட்டும்தான், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற 2 டேர்முக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும். பவர் வேல்யூவை கொண்டு வந்து 2வது டேர்மை என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் பைனாமியல் தேரம். ஸோ இப்போ பவர் வேல்யூவை செகண்ட் டைம் கூட நான் என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டேன். இப்போ இந்த மைனஸும் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இந்த 2ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும், 1 + a/r cos θ. இங்கே பாருங்கள், 1 + a/r cos θ. ஸோ வந்துருச்சு. மற்ற 2 டேர்மும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ 1 ஈக்குவேஷன் 1.36 என்ன சொல்லுது அப்படின்னா, 1/R1க்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், ஃபர்ஸ்ட்டு கொசைன் லா படி இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டோம். 2வது காமனாக இருக்க R² எல்லாம் வெளில எடுத்துருக்குறோம். 3வது a²/R² வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். 4வது ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். 5வது ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கிறோம். 6வது பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி 1/R2க்கும் வேல்யூ என்னங்கிறத என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் 1.36 நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சிமிலர்லி we can get the value of 1/R2ன்னு எழுதி இங்கே வந்துடலாம். டைரெக்டாக ஈக்குவேஷன் 1.37 எழுதிடலாம். 1.36க்கும் 37க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் இருக்கும், அங்கே வந்து மைனஸ் இருக்கும். ரைட், இங்கே பாருங்கள், 1 + a/r cos θ இருக்கும். இங்கே 1 - a cos θ/rன்னு இருக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 வேல்யூவையும் எடுத்து நான் அப்ளை சொன்னேன். இந்த 2 வேல்யூவையும் எடுத்து 1.35ல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணுனா அந்த ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள், அப்படியே எழுதி பாருங்கள், இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எழுதி பாருங்கள், இந்த வேல்யூ அப்படியே கிடைக்கும். ஸோ இது எழுதின பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். இந்த 2 டேர்மில் இருந்தும் 1/r காமனாக வெளில எடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 1/r காமனாக வெளில எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 டேர்ம் அப்படியே இருக்குது, இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்கியிருக்காங்க. ஸோ பெருக்குனா அப்படி கிடைக்கும். பெருக்குனதுக்கப்புறம் -1ம் +1 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ a cos θ/r a cos θ/r அப்படின்னு இருக்கும். ஒரே டேர்ம் 2 தடவை கிடைக்குது. அப்போ அது என்னவா மாறிடும் அப்படின்னா 2a cos θ/r மாறும். ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது, ஒரு 1/r இருக்குது. அந்த ஆரையும் இந்த ஆரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், r² கிடைக்கிறோம். r² கிடச்சிரும். இப்போ மேலே என்ன இருக்குது, 2a cos θ. மேலே பாருங்கள், மேலே இருக்க வேல்யூ நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு. 2a cos θ. q ஆல்ரெடி நியூமரேட்டரில் இருந்தது. இப்போ இந்த 2qaக்கு பதிலாக என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும், pன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், டைபோல் மொமெண்ட். ஸோ நமக்கு தேவையான வேல்யூ வந்துருச்சு. 1/4πε0 p cos θ/r². ஸோ வெக்டார் நோட்டேஷனில் எழுதணுன்னா 1.38ல் என்ன இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸ். இந்த ஸ்பெஷல் கேஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, 1/4πε0 p cos θ/r². ஸோ இப்போது சப்போஸ்
காஸ் தீட்டாவோட வேல்யூவை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் காஸ் 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அந்த காஸ் தீட்டா டேர்ம் மட்டும் ரிமூவ் ஆயிரும், மீதியெல்லாம் அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி தீட்டாவுக்கு பதிலாக 180 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 180யோட வேல்யூ வந்து -1. அப்போ இப்போ நம்ம கேஸ் 1ல் என்ன ரிசல்ட் கிடச்சிச்சோ அந்த ரிசல்ட் அப்படியே மைனஸில் கிடைக்கும். அண்ட் தேர்ட் கேஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 19 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0, அந்த டேர்ம் மொத்தத்தில் என்னவாயிரும், 0 ஆயிரும். இவ்வளோ தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.